சாமானிய நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல மருத்துவ உபகரணங்கள் பத்தி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஒரு மருத்துவ உபகரணத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த உபகரணத்தோட பேரு CPAPனு சொல்லுவாங்க. CPAP கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷரை குறிக்கிறதுங்க. இந்த வீடியோல இந்த மிஷினை எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க, இது எப்படி வேலை செய்யுது, அப்புறம் இதோட பயன்கள் என்னென்ன, இதனால நம்மளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமான்னு நாங்க பார்க்க போறோம். சரி வாங்க, மேலும் தாமதிக்காம வீடியோக்குள்ள போலாம். இந்த உபகரணத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வியாதி பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். அப்பதான் இந்த உபகரணத்தை பத்தி நாங்க விவரிக்க சுலபமா இருக்கும். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, இதுதாங்க அந்த வியாதி. இதுல ஆப்னியானா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை, இல்லைன்னா மூச்சு விட முடியாம போறதுக்கு பேரு தாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஆப்னியான்னு சொல்லுவாங்க. சில பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு பேர்ல இருந்து என்னன்னு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இன்னும் என்னன்னு புரியாம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு இது ரொம்ப அதிகமா நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு வியாதி தாங்க. ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்தா நம்மளோட தூக்கம் கெட்டு போகும். இந்த வியாதி இருந்தா நம்மளோட மூச்சு குழாயில இரவு நேரங்கள்ல தூங்கும் போது அடைப்பு ஏற்படும். இப்படி அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு மூச்சு விட சிரமம் ஏற்படும். சில சமயம் மூச்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு நிற்கும். அப்போ நம்மளுக்கு தூக்கம் கெட்டு எழுந்திருப்போம். நிறைய பேர் தூங்கும் போது குறைட்டை விடுற பழக்கம் இருக்கும். அதுக்கு இந்த வியாதியும் ஒரு முக்கிய காரணங்க. இந்த வியாதி வரதுக்கு முக்கிய காரணம் உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டின்னு சொல்றாங்க. உடல் பருமன் காரணமா நம்ம தொண்டை பகுதியில் இருக்க தசைகள் எல்லாம் வலுவிழந்து லூஸ் ஆயிடும். இந்த வலுவிழந்த தசைகள்லாம் நம்ம மூச்சு விடும்போது சுவாச குழாயில அடைச்சிடும். இதனாலதான் இந்த கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ஏற்படுறதா சொல்றாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த வியாதி என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த CPAP கருவியை பத்தி இப்போ சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். இந்த CPAP கருவியில என்னென்ன இருக்கும்னா, ஒரு CPAP டிவைஸ், அப்புறம் ஒரு டியூப் அண்ட் ஒரு மாஸ்க். மெஷின்ல இருந்து டியூப் வழியா மாஸ்க்கு கனெக்ட் பண்ணி நம்ம மூச்சு விடுறதுக்கு தேவையான ப்ரெஷரை இந்த கருவி கொடுக்கும். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வியாதி இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கதாங்க இந்த CPAP கருவியை உபயோகப்படுத்துறாங்க. இந்த கருவியை உபயோகப்படுத்தும் போது நம்மளோட சுவாச குழாயில ஏற்படுற அடைப்பை சரிப்படுத்தி நம்ம தூங்கும் போது நம்மளோட சுவாசத்தை சீர்படுத்தும். இந்த மெஷின் 2 விதமா நம்ம பொருத்திக்கலாம். ஒன்று முழுசா நம்மளோட முகத்தை கவர் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொன்று நம்மளோட மூக்குல மாற்ற மாதிரி இருக்கும். நம்மளோட முகத்துல மாற்ற மாதிரி வர மாஸ்க் உபயோகப்படுத்தும் போது அதுல எதுவும் லீக் இல்லாத மாதிரி நம்ம மாட்டி இருக்கோமான்னு பார்த்துக்கணும். அப்போதான் கான்ஸ்டன்டான ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி CPAPனா கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். இந்த மெஷின் நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மளோட மூச்சை சீர்படுத்துறதுக்கு தேவையான ப்ரெஷரை நம்ம இந்த மிஷின்ல செட் பண்ணி வைக்கணும். இதை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்போ கரெக்டா, அதுக்கு தான் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டோட உதவி தேவைப்படும். ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை ஸ்லீப் லெபார்டரியில வச்சு ஒரு நைட் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை வாட்டி தூக்கத்துல மூச்சு விட கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறீங்க, நீங்க தொண்டையில ஏற்படுற அடைப்பு காரணமா குறைட்டு விடுறீங்களா, உங்களோட பிபி எப்படி இருக்கு, ECG எப்படி இருக்கு, EEG எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் CPAP மிஷின்ல செட் பண்ணா சரியா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பேரு பாலிசோம்னோகிராஃபின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த CPAP கருவி மூலமா சப்ளை பண்ற ப்ரெஷரை சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ல தாங்க மெஷர் பண்ணுவாங்க. முக்காவாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுற ப்ரெஷர் 6 இருந்து 14 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்குள்ள தாங்க இருக்கும். சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல 25 இருந்து 30 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வரைக்கும் கூட தேவைப்படும். அதுக்கெல்லாம் ஸ்பெஷலான CPAP கருவிகளை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷினை இரவு முழுக்க நம்ம மாட்டிட்டே தாங்க தூங்கணும். சில பேருக்கு இதனால நிறைய அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க. இதனாலே நிறைய பேஷண்ட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டை பாதியிலேயே கைவிட்டுருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இரவு முழுக்க ஒரு மாஸ்கை மாட்டிட்டு தூங்கணும்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் தாங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த மிஷினோட ப்ரெஷருக்கு அட்ஜஸ்ட் ஆக முடியாம கூட போகும். அதனாலேயே பாதியில இந்த ட்ரீட்மெண்ட்டை கைவிட்டுருவாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பாதியிலே கைவிடுறதுனால என்ன ஆகும்னா, அடுத்த நாள் ரொம்ப சோர்வோட காணப்படுவாங்க, பகல்லையே தூங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பிளட் ப்ரெஷர்ல இருந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மாதிரி நிறைய வியாதிங்க வர வாய்ப்பு இருக்குங்க.
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆக முடியாத பேஷண்ட்ஸ்க்கு தாங்க இன்னொரு மெத்தட் இருக்கு. அதோட பேரு பைபேப். இந்த கருவியோட பத்தி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கருவி கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கவங்களுக்கு பயன்படுத்துறாங்க மேஜரா. இந்த வியாதிக்கு முக்கியமான காரணம் உடல் பருமனுங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒபிசிட்டி. அதனால நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கருவிங்களோட கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ல ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சாமானியன்.